தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ ஊழியரிடம் வந்த ஒருவர், எனக்கு பொன்னும் வெள்ளியும் திரண்ட செல்வமும் தேவையில்லை, ஆனால் என் மனதிற்கு திருப்தியை நாடுகிறேன், அதை நான் அடைய இயலவில்லை, என் மனதை திருப்தியாக்கும்படி தேவனிடம் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த தேவ ஊழியர், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஜெபித்தே திருப்தியை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் திருப்தியை பெறுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் நடந்துதான் திருப்தியை பெற முடியும் என்றார். அது என்ன வழி என்று கேட்டபோது மத்தேயு 5:6 சுட்டி காட்டினார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி என்பது நாமே போதும் என்று சொல்லிக் கொள்வது அல்ல. திருப்தி என்பதை தேவன் நேரடியாக தருவது இல்லை. தேவன் விரும்புகின்றவைகள் மேல் நாம் மிகுதியான ஒரு பசியையும் தாகத்தையும் கொண்டிருப்பதன் விளைவாக நமக்குள் ஏற்படுவதே உண்மையான திருப்தி ஆகும். கர்த்தருக்கு ஏற்ற குணங்களிலும் சுபாவங்களிலும் கொள்கைகளிலும் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டுமே என்ற வாஞ்சையை தாகமாகவும் பசியாகவும் கொண்டிருக்கின்ற அனுபவம்தான் எந்த சூழ்நிலையிலும் இதயத்தில் திருப்தியை உருவாக்குகிறது. உயர்ந்த குணங்களோடும் சிறந்த கொள்கைகளோடும் மேன்மையான இலக்குகளோடும் வாழ்வதற்கு நாம் கொள்கின்ற ஆர்வமும் எடுக்கின்ற பிரயாசங்களும் தான் மனதிற்கு திருப்தியை கொண்டு வருகிறது. சில நல்ல வசதியையும் நிறைய பணமும் உயர்ந்த அந்தஸ்து நிலைகளும் இருந்தால் திருப்தியை காணலாம் என நினைக்கின்றனர். ஆனால் அவைகளினால் இன்னும் வேண்டும் என்ற தாகம் உருவாகுமே அன்றி போதும் என்ற நிறைவு ஏற்படாது. நல்ல குணங்களையும் பண்புகளையும் உயர்ந்த எண்ணங்களையும் சிறந்த செயல்களையும் உடைய மனிதன்தான் உண்மையான திருப்தியை காண முடியும். கர்த்தருக்கு ஏற்ற விதமாக மேலும் மேலும் அவருடைய நீதியை தன் வாழ்க்கையில் தேடிய பவுல் அப்போஸ்தலன் பலவித குறைவுகளின் நடுவிலும் சோதனைகளின் நடுவிலும் மன ரம்யத்தையும் திருப்தியையும் அனுபவித்தான். கர்த்தரை பிரியப்படுத்துவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட அவனுடைய மனம் எப்போதும் நிறைகுடமாகவே இருந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமானதை உமக்கு சித்தமானதை செய்து தேவ பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.